சரி, யார் ரகசிய வருகையில் இயேசுவோடு செல்வார்கள்? ஒரு குறிப்பிட்ட சபை டினாமினேஷனை சார்ந்தவர்களோ, தவறாமல் போதகருக்கு தசமபாகம் கொடுப்பவர்களோ, குறிப்பிட்ட மத அடையாளம் கொண்டவர்களோ அல்ல. இயேசுவோடு உண்மையான உறவு கொண்டவர்கள்தான் ரகசிய வருகையில் கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ரகசிய வருகையில் கைவிடப்படுபவர்கள் அடுத்து வெளிப்பட போகும் அந்திகிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய நிர்பந்தம் நேரிடும். அந்திகிறிஸ்துவின் முத்திரையை ஏற்றுக்கொண்டால் தேவ கோபத்திற்கும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்திகிறிஸ்துவின் கோபத்திற்கும் ஆளாகி அழிய நேரிடும். ஒரு சகோதரி நம்முடைய வேறொரு காணொளியில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17 மற்றும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 மற்றும் 2 ஆகியவைகளில் சொல்லப்பட்டிருக்கும் சம்பவம் இயேசுவின் பகிரங்க வருகையைதான் குறிக்கும் என்றும், அதற்கு ஆதாரமாக எக்கால சத்தம் ஊதப்படும் போது அது அனைவருக்கும் கேட்காதா, அது எப்படி இரகசிய வருகையாக இருக்க முடியும் என்று கேட்டிருந்தார். இதற்கான பதிலை நமக்கு பைபிளே தருகின்றது.